மிஸ்டர் மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, இன்றைக்கி மார்னிங் அப்லோட் பண்ண ஐரோப்பியர்களின் வருகை அதனுடைய பார்ட் 1ஓட கொஷின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின், இந்திய தேசிய ஆவண காப்பகம் உள்ள இடம். இந்திய தேசிய ஆவண காப்பகம் உள்ள இடம். ஆப்ஷன் ஏ டெல்லி, பி சென்னை, சி மும்பை, டி மதுரா. இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ டெல்லி அப்படின்றது தான் சரியான பதில். இந்திய தேசிய ஆவண காப்பகம் எங்கே இருக்குது அப்படின்னா புது டெல்லியில் இருக்குது. இதே தமிழகத்தில் பார்த்திங்க சென்னையில் தான் தமிழ்நாடு ஆவண காப்பகம் இருக்குது. சென்னையில் தமிழ்நாடு ஆவண காப்பகம் சென்னையில் இருக்குது. இது சென்னை பதிப்பாசனம் அப்படின்னும் சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, இந்த நம்ம டெல்லியில் இருக்க இந்திய தேசிய ஆவண காப்பகம் தான் ஆசியாவிலே மிகப்பெரியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின், இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை யார்? இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை யார்? ஆப்ஷன் ஏ ஜார்ஜ் வில்லியம் ஃபாரடே, ஆப்ஷன் பி ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட், ஆப்ஷன் சி நினோடி ஹுன்ஹா, டி வில்லியம் எட்வர்டு. இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் அப்படின்றவர் தான் இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின், 5 ரூபாய் நோட்டில் உள்ள அரசர் யார்? 5 ரூபாய் நோட்டில் உள்ள அரசர் யார்? ஆப்ஷன் ஏ 7ஆம் எட்வர்ட், பி 6ஆம் ஜார்ஜ், சி 2ஆம் ஜான், டி ஹென்றி. இதுக்கான சரியான பதில் 6ஆம் ஜார்ஜ். ஓகேங்களா? இந்திய ரிசர்வ் வங்கி 1935 உருவானதுக்கு அப்புறமா 1938 பார்த்திங்கன்னா 5 ரூபாய் நோட்டு வெளிவிட்டிருப்பாங்க. அந்த 5 ரூபாய் நோட்டில் எந்த அரசரினுடைய உருவம் பொறிக்கப்பட்டிருக்கும்னா 6ஆம் ஜார்ஜ் அவர்களுடைய உருவம் தான் பொறிக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், இந்தியாவிற்கு வந்த முதல் ஐரோப்பியர். இந்தியாவிற்கு வந்த முதல் ஐரோப்பியர். ஆப்ஷன் ஏ ஆங்கிலேயர், பி போர்ச்சுகல், சி டேனியர்கள், டி டச்சுக்காரர்கள். இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி போர்ச்சுகல். அதாவது போர்ச்சுகீசியர்கள் தான் ஃபஸ்ட்டு நம்மளுடைய இந்தியாவிற்கு வந்த முதல் ஐரோப்பியர்கள். அதுலேயும் ஃபஸ்ட்டு யார் இதுக்கு முன்னோடியாக இருந்திருப்பாங்கன்னா பார்த்தலோமியா டயஸ் அப்படின்றவர் 1487 தெற்கு முனை நோக்கி தென்னாப்பிரிக்கா அவர்களும் வந்திருப்பார். பட் அவர் இந்தியாவுக்கு வந்திருக்க மாட்டார். இந்தியாவிற்கு இறங்கிய முதல் போர்ச்சுகீசியர் யார் அப்படின்னா வாஸ்கோட காமா. அப்போ போர்ச்சுகீசியர்கள் எப்போ நம்ம இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா 1498. 1498 தான் ஃபஸ்ட்டு போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவிற்கு வந்தாங்க. நெக்ஸ்ட் கொஷின், வாஸ்கோட காமா இந்தியாவிற்கு வந்த ஆண்டு. வாஸ்கோட காமா முதலில் இந்தியாவிற்கு வந்த ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1487, ஆப்ஷன் பி 1498, ஆப்ஷன் சி 1500, ஆப்ஷன் டி 1499. இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி 1498. வாஸ்கோட காமா தான் இந்தியாவிற்கு வந்த முதல் போர்ச்சுகீசியர். அவர் 1498 பார்த்திங்கன்னா கள்ளிக்கோட்டை அப்படின்ற பிளேஸ்க்கு வந்திருப்பார். ஓகேங்களா? கள்ளிக்கோட்டை அப்படின்ற பிளேஸில் இறங்கியிருப்பார். அவரை வரவேற்ற மன்னர் யாருன்னா சாமரின். இதே 1487 யார் இருப்பாங்கன்னா பார்த்தலோமியா டயஸ் தென்னாப்பிரிக்காவோட தெற்கு முனை வரலும் வந்திருப்பாங்க. 1500 பார்த்திங்கன்னா வாஸ்கோட காமாவுக்கு அப்புறமா செகண்டாக பெட்ரோ ஆல்வாரிஸ் கேப்ரல் அப்படின்றவர் 13 கப்பல் 100 வீரர்களோட நம்மளோட இந்தியாவிற்கு வந்திருப்பார். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், போர்ச்சுகல்லின் முதல் வணிக மையம் எது? போர்ச்சுகல்லின் முதல் வணிக மையம் எது? ஆப்ஷன் ஏ கொச்சின், பி கண்ணனூர், சி மொசாம்பி, டி சூரத். இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி கண்ணனூர். சரிங்களா? போர்ச்சுகீசியர்களினுடைய முதல் வணிக மையம் இந்தியாவில் எங்கே நிறுவியிருப்பாங்க அப்படின்னா கண்ணனூரில் தான் நிறுவியிருப்பாங்க. யார் அப்படின்னா வாஸ்கோட காமா. இதே பார்த்திங்க அப்படின்னா கொச்சினுக்கும் கள்ளிக்கோட்டையும் கண்ணனூருக்கு அடுத்ததாக அவர்களுடைய வணிக மையமாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், போர்ச்சுகல்லின் முதல் ஆளுநர். போர்ச்சுகல்லின் முதல் ஆளுநர். ஆப்ஷன் ஏ அல்ஃபோன்சோ டி அல்புகர்க், பி பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா, சி நினோடி ஹுன்ஹா, டி பார்த்தலோமியா டயஸ். இதுக்கான சரியான பதில்
ஆப்ஷன் பி பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. சரிங்களா, போர்ச்சுகலின் முதல் ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னா பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. எந்த இயர் அப்படின்னா 1505 நியமிட்டிருப்பார். எது வரலும் இருந்திருப்பாருன்னா 1509 வரலும் இருந்திருப்பார் பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. இவர் தான் ஃபஸ்ட்டு ஆளுநர். இவருக்கு அடுத்தது வந்து யாருன்னா அல்ஃபோன்சோ டி அல்புகர்க். இவர் 1509 ஆளுநராக இருந்திருப்பார். இவருக்கு அடுத்தது வந்து தான் நினோடி ஹுன்ஹா. இவர் தான் தலைநகர கோவாவிற்கு மாற்றியிருப்பார். அதாவது இவங்களுடைய போர்ச்சுகீசியர்களுடைய தலைநகரம் வந்துட்டு கொச்சினா தான் இருக்கும். அதை கோவாவுக்கு மாற்றியவர் யாருன்னா நினோடி குன்ஹா. பார்த்தலோமே டயஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கடல்வழி பயணத்தை ஆரம்பித்து கொடுத்தவர் வந்துட்டு பார்த்தலோமே டயஸ். நெக்ஸ்ட் கொஷின், நீல நீர் கொள்கையை பின்பற்றியவர். நீல நீர் கொள்கையை பின்பற்றியவர். ஆப்ஷன் ஏ பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. ஆப்ஷன் பி அல்ஃபோன்சோ டி அல்புகர்க். சி வாஸ்கோட காமா. டி நினோடி ஹுன்ஹா. இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. ஃபஸ்ட்டு ஆளுநரும் அவர்தான். நீல நீர் கொள்கையை கொண்டு வந்ததும் பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா தான். நீல நீர் கொள்கை அப்படின்னா என்னென்னா இந்திய பெருங்கடல சரௌண்டிங்கில் இருக்க எல்லா பகுதிகளிலும் போர்ச்சுகீசியர்களினுடைய ஆதிக்கம் மற்றும் அவர்களுடைய பகுதி விரிவு இருக்கணும் அப்படின்றது தான் அவருடைய எண்ணமாக இருக்கும். அதுதான் நீல நீர் கொள்கை. ஓகேங்களா. இதே அல்ஃபோன்சோ டி அல்புகர்க் அவரோட கொள்கை என்ன இருக்குன்னா இவர் வந்துட்டு மோஸ்ட்லி சண்டை போட்டே நிறைய இடத்த வந்துட்டு ஆக்குபை பண்ணியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இந்திய பெண்களுடனான திருமண உறவை வந்துட்டு அங்கீகரித்தவர் யார் அப்படின்னா அல்ஃபோன்சோ டி அல்புகர்க். சரிங்களா, அல்ஃபோன்சோ டி அல்புகர்க்கு. நெக்ஸ்ட் கொஷின், புகையிலை சாகுபடியை இந்தியாவிற்கு அறிமுகம் செய்தவர். புகையிலை சாகுபடியை இந்தியாவிற்கு அறிமுகம் செய்தவர். ஆப்ஷன் ஏ போர்ச்சுகல். பி டேனிஷ். சி டச்சு. டி பிரிட்டிஷ். இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ போர்ச்சுகல். சரிங்களா, போர்ச்சுகீசியர்கள் தான் புகையிலை சாகுபடியை இந்தியாவிற்கு கொண்டு வந்தவங்க. இதை தவிர அவங்க என்னென்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அச்சு இயந்திரங்களை வந்துட்டு நம்மளுடைய இந்தியாவில் வந்துட்டு இம்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அது மூலியமாக அச்சிடப்பட்ட முதல் நூல் எதுவாக இருக்கும்னா இந்திய மருத்துவ தாவரங்கள் அப்படின்ற நூல் வந்துட்டு வெளியிடப்பட்டிருக்கும். இதெல்லாம் வந்துட்டு அவங்களுடைய இம்போர்ட்ஸாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், அம்பாய்னா படுகொலை நடந்த ஆண்டு. அம்பாய்னா படுகொலை நடந்த ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1602. ஆப்ஷன் பி 1690. ஆப்ஷன் சி 1623. ஆப்ஷன் டி 1650. எஸ், இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி 1623. அம்பாய்னா படுகொலையோட தொடர்புடைய ஐரோப்பிய வம்சம் எது அப்படின்னா டச்சுக்காரர்கள் தான். டச்சுக்காரர்கள் பீரியடில் தான் அம்பாய்னா படுகொலை நடந்திருக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னா அம்பாய்னா அப்படின்றது ஒரு பிளேஸு. அது வந்து இந்தோனேஷியாவில் வந்து இருக்கும். இந்தோனேஷியாவின் ஒரு பகுதி தான் அம்பாய்னா. டச்சுக்காரர்களின் கீழ் இருந்த ஒரே ஒரு இந்தோனேஷியா ஆட்சி பகுதி வந்துட்டு அம்பாய்னா தான். அங்கே டச்சுக்காரர்கள் வந்து தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்தும் பொருட்டு ஒரு தாக்குதல் நடத்தியிருப்பாங்க. அந்த தாக்குதலில் 9 ஆங்கிலேய வியாபாரிகளும் 9 ஜப்பானியர்கள் கொல்லப்பட்டது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்துட்டு காயமடைஞ்சிருப்பாங்க. சரிங்களா, அந்த நிறைய பேர் காயமடைஞ்சு இவ்வளோ பெரிய ஒரு படுகொலை மாதிரி ஆனதுனால தான் அந்த பிளேஸில் நடந்ததுனால அதை அம்பாய்னா படுகொலைன்னு சொல்கிறாங்க. நடந்த ஆண்டு 1623. இந்த டச்சுக்காரர்கள் பீரியட்லேயே ரொம்பவும் பிளாக் மார்க்காக இருந்தது இது ஒன்று தான், அம்பாய்னா படுகொலை. இதை தவிர இவங்க வந்து எப்போ வந்துட்டு இந்தியாவிற்கு வந்திருப்பாங்க அப்படின்னா 1602 நெதர்லாந்து ஐக்கிய கிழக்கிந்திய கம்பெனி தொடங்கப்பட்டது. இவங்களுடைய ஃபஸ்ட்டு வணிக மையம் எதுவாக இருக்கும்னா மசூலிப்பட்டினமாக இருக்கும். டச்சுக்காரர்களினுடைய தலைநகரம் எதுவாக இருக்கும் அப்படின்னா பழவேற்காடு. ஆரம்ப கட்டத்தில் டச்சுக்காரர்களின் தலைநகரம் வந்து பழவேற்காடு. ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுடைய வணிக ரீதியான பயன்பாட்டுக்கு நாகப்பட்டினத்தை வந்துட்டு 1690 அவங்களுடைய தலைநகரமாக மாற்றியிருப்பாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் இவ்வளோ பிரச்சனை பண்ணியிருந்தாலும் 1795 தங்கள் வச்சுருந்த அனைத்து பகுதிகளையும் ஆங்கிலேயர்களிடம் ஒப்படைத்து விட்டு அவங்க வந்துட்டு கிளம்பிடுவாங்க. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த கிளாஸோட டிஸ்கஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.